ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். இப்படி அநியாயமாக வந்து எஃப்ஜேவோட வலையில் சிக்கிட்டிங்களே கானா வினோத் அப்படின்ற மாதிரி கோவம் தான் வருது. ஏன்னா அந்த சம்பவத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே போனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி 10 பேர் ஒரு ஜெயிலில் போனதே கிடையாது. உட்காரது கூட இடம் இல்லை, அப்படி இடிக்குன்னு உட்காந்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு ஒர்த்தே இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு தகுதியான ஆட்கள் வெளியில் இருக்கும்போது என்னது அரோரா, அந்த இவர் நம்ம சபரி, இவங்கெல்லாம் வந்து வெளியே இருப்பாங்களா, இவங்க உள்ளே இருப்பாங்க. என்னடா இது? அதுலேயும் அமித்லாம் பார்த்தீங்கன்னா சமையலும் செஞ்சுட்டு அவரோட கேரக்டரும் இருந்து அவரால் தான் வந்துட்டு அந்த பக்கம் மட்டம்ட்டே பண்ணல இந்த மாடர்ன் டீம் அந்த நகையை திருடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஒருத்தர் வெளியே அனுப்பணும் போது ஃபஸ்ட்டு அமித்தை சொன்னாங்க. ரெண்டாவது சரி கமருதீனை சொல்லுவாங்க. ஏன்னா கமருதீன் அவ்வளோ எஃபர்ட் போட்டார். சரி கமருதீன் சொல்லுவாங்க பார்த்தா எல்லோரும் சுபிக்ஷாவை சொன்னாங்க. சரி மூணாவது பார்த்தீங்கன்னா கமருதீன் வெளியே வந்தார். நாலாவது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை ரிலீஸ் பண்ணாங்க. சந்தோஷம். இப்போது மீதி இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேலாம் எதுவுமே பண்ணலன்னு முதலே வந்து தூக்கினோம் ஒரு டைம். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா எல்லாருமே ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. கானா வினோத் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு எஃப்ஜேக்கு ஓட்டு போடுறாரு, ஆதரி எஃப்ஜேக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அங்கே வந்து அதிகப்படியான ஓட்டு இவங்களுக்கு வந்துடுது, எஃப்ஜே வெளியே போகிறாரு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கானா வினோத் இருக்கார், வியானா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, ஆதிரே இருக்காங்க, திவ்யா இருக்காங்க. ஏயா எஃப்ஜே விட திவ்யா அப்போ சூப்பராச்சப்பா. கண்ணும் கருத்துமாக கரெக்டாக அந்த மேக்கப்லாம் பண்ணி பக்காவாக பண்ணாங்களே. நீங்கள் அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கலாமே, இல்லை கானா வினோத்தை வெளியே அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை வியானாவை அனுப்பிச்சிருக்கலாம். ரம்யா கூட எதுவுமே பண்ணல, ஓகே. ஆதிரே கூட எதுவும் பண்ணல, ஓகே. ஆனால் இவங்களும் அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டுருக்குது. எல்லாருமே உள்ளே வச்சு செய்கிறாங்க. எதுக்காக நீங்கள் சொன்னீங்க? அது எப்படி நேற்று நீங்கள் தானே வந்துட்டு அவரை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொன்னீங்க, இப்போ வந்து அவரை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு எல்லாருமே விஜய் போகிறதுலாம் கலாச்சாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று ஒரு சமூகம் முடிப்பேன், அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சூப்பராக என்ன பண்ணேன், மண்டையை கழுவிருப்பார் விஜய். இவர் காண எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பார், அண்ணா சரி என்ன நீ வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டல, சரி அதெல்லாம் ஓகே, ரம்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் எப்படி யோசிச்சிருப்பார், நானாவது கேரக்டரில் ஏதாவது பண்ணல, அந்த பொண்ணு கேரக்டரில் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டார். உடனே ஒரு ஆஹா இவனை வச்சு வேறு வெளியில் போய் கானா பாக்ஸ்னு வேறு ஒரு ஆரம்பிக்கிறோம், இவனை இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான்னு நினச்சாரா, இல்லை அதானே ரம்யா இருக்கும் ரொம்ப இதுக்கு இவங்களை சொன்னோம் அப்படின்னு நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவர் வந்துட்டு ஒரு வலையை பின்னுறான்றது தெரிஞ்சிருக்கும் கானா வினோத்துக்கு. ஏன்னா அப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிற இதே எஃப்ஜே அங்கே வந்துட்டு ரம்யாவை சொல்லாமல் எதுக்கு விஜய் பார்வதி சொன்னார்? அப்போ இவர் கேட்டிருக்கணும், சரி ஆமாம் ரம்யாவை சொல்ல, கரெக்ட் நான் தான் சொல்ல, நீயே சொல்ல அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு வாயை அடைச்சி மூஞ்சி மாறி போயிருப்பார். ஆனால் அங்கே என்ன பண்ணார், சைலண்ட் ஆகிட்டார். சைலண்ட் ஆனவொன்னே இவர் வலையில் விழுந்துட்டு நினச்சிட்டார். உண்மையிலே வலையில் தான் வந்திருக்கார். இப்போ வந்துட்டு இவங்களாம் இருக்க எஃப்ஜேக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் வச்சு செய்கிறாங்க. சாண்ட்ராலாம் வெளியே வந்து ஏங்க நம்ம கூட அவன் வந்து உட்காந்து முதல் 3 நாள் தூங்கினால அவனை வந்து வெளியே அனுப்புறீங்களாங்க, என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி பூச்சி செம்ம கலாய்க்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, எஃப்ஜே வெளியே போயிட்டாப்புல. இதுதான் திடீர்னு இந்த மாதிரி வந்து ஏதாவது இடக்கு முடக்கு வேலை கானா வினோத் பண்ணுறதுனால தான் நம்மளுக்குலாம் கோவம் வரும். சரி, இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.